வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழங்கள் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற வகையில் எந்த வகையான வாழைப்பழம் ஆகிறதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாங்க. வாழைப்பழம் நம்முடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கும். வாழைப்பழங்களில் மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி, விட்டமின் B6 இருக்கு. அத்தியாவசியமான உயர்தர ஊட்டச்சத்துக்களான கலோரிகள் போதுமான அளவு, கார்ப்ஸ், நார் சத்து, போதுமான அளவுக்கு கொலஸ்ட்ரால், புரதம், சர்க்கரை, விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குங்க. இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை வாழைப்பழம் நமக்கு எப்படி கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய உடலும் மனமும் சுறுசுறுப்பாக நமக்கு இயங்குவதற்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் நீங்க உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிடும் போது அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. மூளையை எப்போதுமே விழிப்போடு இருக்க செய்யறதுல வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். இப்போ தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய அந்த மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ சுறுசுறுப்பாக இருக்கணும், உடல் அளவிலும் மனதளவிலும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி செல்களை புதுப்பிச்சு எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிந்தித்து செயல்படுறதுக்கு சுறுசுறுப்பு நம்ம கொடுக்கறதுக்கெல்லாம் வாழைப்பழம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்குங்க. தினமும் நம்ம காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அல்லது இரவு நேர உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலே அடுத்த நாள் காலையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காது. விரைவில் அது வந்து தீர்ந்துவிடும். இப்போ வயிற்றில் வந்து நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுக்கி போயிட்டு அது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே வாழைப்பழம் நமக்கு தருத்துரும். பொதுவாக நமக்கு இந்த மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள்லாம் ஏற்படுதுன்னா நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்திருக்கோம். அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். அப்புறம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். போதுமான அளவுக்கு தண்ணீர் நம்ம குடிக்காமல் இருக்கணும் தான் அர்த்தம். ஸோ அதுலேருந்து விடுபடணும்னா நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் அடைந்து மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதை கியூர் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒருவேளை போதை தலைக்கேறி நீங்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறீங்கன்னா அந்த போதையை இறங்க வைக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. இன்று பலருக்கும் மது இருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது. அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறினவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா சீக்கிரத்திலே அந்த போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா வாழைப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம் ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. இவை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வச்சு போதை இருக்கக்கூடிய அந்த மனநிலையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். ஸோ அதுதான் நம்ம மீண்டும் சுறுசுறுப்பாக செயல்படுவோம். அதுக்காக நம்ம போதையில் எப்போதுமே இருக்கும்போதே வாழைப்பழத்தை அந்த மாதிரி கொஞ்சமாக கெட்டி தயிர் தேனோட கலந்து சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. முடிந்த வரைக்கும் அந்த போதை பழக்கத்திலிருந்து நம்ம விட்டு விடுவது, போதை பழக்கத்தை வந்து மறந்து விடுவது, போதையை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கையிலிருந்து நம்ம மறந்து விடுவது, விலகி விடுவது நல்லது. ஸோ அதிலிருந்து நீங்கள் விலகிறதுக்கு அதிகப்படியாக ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த வாழைப்பழத்தை மாதிரி பயன்படுத்தலாம். அல்சர் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண். இந்த அல்சர் எப்படி உங்களுக்கு ஏற்படும்னா பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்கும் ஏற்படும். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அல்சர் ப்ராப்ளத்தில் இருக்கும்போது முதல்ல நம்ம காலை உணவை எப்போதுமே தவறாமல் சாப்பிட்றணுங்க. பசி எடுக்கும் போதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றணும். அதே போல் அந்த அல்சர் கியூர் ஆகிற வரைக்குமே காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கூட நம்ம காரசாரமான உணவுகளை சாப்பிடாம தான் இருக்கணும்.
ஏன்னா எப்போதுமே காரசாரமான உணவுகள் குடலுக்கு வந்து தீமைகளை விளைவிக்கும். ஸோ ஓரளவுக்கு தான் நம்ம காரத்தை ஆட் பண்ணணும், அதிகமாகலாம் காரத்தை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த அல்சர் புண்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து குணமாயிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாட்டுகளில் சீரமைச்சு கொடுக்கும். இதனால கரெக்டாக உங்களுக்கு அமிலம் சுரக்கும் போது கரெக்டான டைமில் பசி எடுக்க ஆரம்பிக்கும், நீங்களும் சாப்பிட்ருவீங்க. அதனால் அல்சர் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். அதுக்காக தான் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்குங்க. இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட வைக்கும். இப்போ ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து விடுபட்டாதான் இதயம் ஆரோக்கியமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆமாம். ஏன்னா நம் உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா தான் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே கிடைக்காது. அப்போ இந்த பொட்டாசியம் சத்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும். இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம். ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்துக்கு சரியான ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்கள் நீங்கள் அதிகம் சாப்பிடலாம். இதில் கெட்ட கொழுப்புகள் கிடையாது. அதனால உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். கெட்டுப்போன உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதாலையும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும். ஸோ லூஸ் மோஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உங்களுக்கு உண்டாகும். வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த நீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு வாழைப்பழம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையும் உப்பும் கலந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்குமே சரியாயிடும். வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த அத்தனை சத்துக்களுமே நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம். கண்கள் நலம் பெறுவதற்கு, கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கான அந்த ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்காக நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். காரணம் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. இந்த விட்டமின் ஏ சத்து தான் கண் பார்வையை நமக்கு வந்து கூர்மைப்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். இந்த கண்களை கொண்டு தான் நம்ம அனைத்து வேலைகளையுமே செய்கிறோம். எந்த ஒரு வேலையுமே செஞ்சு முடிக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த கண்களில் கண்புரை ஏற்படுவது, விழிப்படலம் பாதிக்கப்படுறது, கருவிழி வந்து பாதிக்கப்படுறது, மாலைக்கண் நோய் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ வயசானவர்களுக்கு வந்து பார்வை குறைபாடு வந்து பார்வை வந்து மங்க ஆரம்பிக்கும். இது வயசானவர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்களுக்கும் இருக்குது. அது போதுமான அளவுக்கு அவங்க ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கொள்ளாததான் காரணம். இப்போ அவங்க வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விட்டமின் ஏ சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து கொண்டு நலமாக அவங்க வந்து இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கண் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய அந்த கடினமான முயற்சியில் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வு வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்காதால் உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் வந்து நமக்கு நீக்கிடுங்க. அதாவது நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் கட்டுப்படுத்திக்கலாம். புகைப்பிடி உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே நீங்கள் நீக்கிக்கலாம். ஸோ அந்த ஸ்மோக் பண்ணுற ஃபீல்லேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. தொடர்ந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.